சூஸிங் அ ரைட் பார்ட்னர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு நான் சூஸ் பண்ணல, என்னுடைய பேரண்ட் தான் சூஸ் பண்ணாங்க. என்னுடைய அப்பா, அம்மா, அவங்களுடைய அப்பா. இவங்க 3 பேர் சேர்ந்து டிசைட் பண்ண கல்யாணம் தான் என்னுடையது. பட் நான் என்ன சொல்றேன்னா, சிட் அண்ட் டாக் வித் யுவர் ஃபேமிலி. ஹஸ்பண்ட்க்கு புரிய வச்சு பண்ணுங்க. இன்னைக்கு வந்து நெறைய பேர் நான் பிசினஸ் பண்றேன். நான் வந்து எந்த ஒரு இடத்துலயுமே கம் ஆன் ஆன்டர்பிரினர்ஸ், கம் ஆன் அவுட் அப்படின்னு நான் எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டேன். கம் ஆன் அலாங் வித் யுவர் ஃபேமிலி. இப்போ என் ஃபேமிலியே 4 பிசினஸை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க தான். இப்போதான் ரீஸ்டைல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியிருக்கேன், பொட்டிக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் போய் டெய்லி ஏதாவது ஒரு கான்செப்டை சொல்லுவேன். அவங்க எல்லாத்தையும் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த அக்செப்ட் பண்ணாததை நான் உங்ககிட்ட வந்து எந்த வீடியோல சொல்லல. அக்செப்ட் பண்ணதை மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க. ஸோ நான் என்னுடைய ஃபேமிலியில என் ஹஸ்பண்டையோ, என் ஃபேமிலியில அம்மா, முன்னாடி அம்மா அப்பா, இப்போ என் ஹஸ்பண்ட் என்னோட பிரதர்ஸோட உட்காந்து நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். நான் இதெல்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறேன், பண்ணட்டுமா? அவங்க இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு சொன்னா நான் பண்ண மாட்டேன். ஸோ ஃபேமிலியில உட்காந்து பேசி டிசைட் பண்றது தான். மேரேஜ்க்கு அப்புறம் தேர் வில் பி சம் சாக்ரிஃபைஸ். நான் நிறைய விஷயத்த நானும் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன் கல்யாண வாழ்க்கையில. அதை பண்ணாம நமக்கு கிடைக்காது. இது கிடைச்சா இது கிடைக்காது, இது கிடைச்சா இது கிடைக்காது. ஸோ அந்த சாக்ரிஃபைஸ் பிளேஸ் மேஜர் ரோல். நான் என் பையனை வளர்த்ததா இருந்துட்டும், ஒரு குழந்தை போதும்னு எடுத்த டிசிஷனா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே என்னுடைய சாக்ரிஃபைஸ் செக்டார். இது என் ஹஸ்பண்டோட உட்காந்து பேசும்போது அவங்க தான் சொன்னாங்க, நம்மளுக்கு ஒன்று போதும். பிகாஸ் உன்னுடைய பார்ட், சர்வை பார்ட் வந்து மோர் நம்பர் ஆஃப் டிராவல். நான் 17 நாள் தான் வீட்டில் இருப்பேன், மீதி நாள் இருக்க மாட்டேன். அவங்க தான் என் தட்சணை பார்த்துக்கணும்.